ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு ஸ்டடி படி மக்களே. ஸோ நேற்று இது கரண்ட் அஃபேர்ஸும் இன்னைத்தோட கரண்ட் அஃபேர்ஸும் வந்து ஒட்டுக்காக கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ கேஷ் பயாஸ் செக்ரிகேஷன் அண்ட் ப்ரிசன்ஸ் வயலேட் டிக்னிட்டி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ப்ரிசன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இது யூனியன் லிஸ்ட்டில் வருதா, இல்லை ஸ்டேட் லிஸ்ட்டில் வருதா, இல்லை கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வருஷம் கூட வந்துட்டு 2024 ப்ரிலிம்ஸில் வந்து கார்ப்பரேஷன் வந்து எந்த லிஸ்ட்டில் வரும், யார் டேக்ஸ் லெவி பண்ணுறாங்க, யார் கலெக்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே ப்ரிசன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் யூனியன் லிஸ்ட்டாக, ஸ்டேட் லிஸ்ட்டாக, கன்கரண்ட் லிஸ்ட்டாக, யாரால் வந்து இந்த ப்ரிசன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் லெஜிஸ்லேட்டிவாக சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, ஜாதியின் அடிப்படையில் வந்து நீ பயாஸ்டாகவும் செயல்படக்கூடாது, அவங்கள பிரித்து ஒரு செக்ரிகேஷன், ஒரு அமைப்பாக, ஒரு குழுவாக வந்து நீ உருவாக்கக்கூடாது, எது ஜாதியின் அடிப்படையில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த லாஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இன்னைக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேறு எதுவும் வேணான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. ஸோ த சென்டினரி ஆஃப் தி டிஸ்கவரி ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் திராவிடியன் லிங்க்ஸ். நம்ம வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து ஒன்றும், அதாவது யார் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்னாங்க, ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்து அதை தெரியப்படுத்தினார். அதாவது இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறத வந்து பெயர் கொடுத்தாரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோடைய நார்தர்ன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், சதர்ன் பவுண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு இதோட வந்து கரெக்டாக ஒரு 100 வருஷங்கள் ஆகிடுச்சு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து கண்டுபிடிச்சி. அதாவது இவங்க டிஸ்கவர் பண்ணுறாங்க. டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இல்லாத ஒரு பொருளை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து இன்வென்ஷன். இந்த பூமியிலே இல்லாத ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது இன்வென்ஷன். ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது 1924 வந்து 1924 வந்து அதை டிஸ்கவர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சைட் இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து ஒரு ப்ரீ ஆரியன் சைட். ஆரியன்ஸ் வரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல இருந்த ஒரு சைட். அண்ட் இது வந்து ஒரு ஃபஸ்ட் அர்பன் சைட் ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து செகண்ட் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது வந்து மகாஜனபதாஸ், மகதா, அவந்தி, கோசலா, இந்த மாதிரி வந்து கிங்டம்ஸ் எல்லாமே 16 டிவைட் ஆகியிருப்பாங்க. அதை செகண்ட் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஃபஸ்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வார்த்தை வந்து என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் இடைப்பட்ட காலத்தை வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சொசைட்டி, நம்மளால் அந்த சொசைட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்களால் இன்றைக்கி வந்து ஒரு 100% ஐபிசியில் என்ன நடந்தது, எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, எந்த வகையில் வந்து அவங்களுடைய அந்த சென்ட்ரலைஸ்டாக அமைப்பு இருந்ததா, டீசென்ட்ரலைஸ்டாக இருந்ததா, யார் வந்து தலைமை வகித்தாங்க அப்படிங்கிற ஒரு அதாவது அந்த ஒரு இதே நமக்கு தெரியாது. அந்த ஒரு எப்படிப்பா இவங்க இயங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஸோ அப்போ ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வருது. இது மட்டும் இல்லாமல் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சொசைட்டியாக இவங்க வாழ்ந்துருக்காங்க. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டலர்ஜி இந்த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் தான் ஏற்படுது. பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு அலாயை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரான்ஸு, காப்பர், டின்னு இதெல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு அலாயாக வந்து உருவாக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற நாகரிகங்களோட அந்த டைம் பீரியடில் எடுத்தோம் அப்படின்னா சுமேரியன், இஜிப்டியன் இந்த நாகரிகங்களோடையும் வந்து அவங்க தொடர்பில் இருந்ததுக்கான அதிகமான எவிடன்ஸ் இருக்குது. நம்மளோட சீல்ஸ் அவங்கக்கிட்டேயும், அவங்களோட இது சீல்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பொருட்கள் நம்மக்கிட்டேயும் லோக்கல் வழியாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எவிடன்ஸ் கிடையாது, பட் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இவங்க என்னங்கிறாங்க, இந்த ஐவிசி பீப்புள் தான் திராவிடியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருக்குமே உண்டான லிங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இவங்கெல்லாம் அதாவது ஆரியன்ஸ் வந்த பிறகு இந்த திராவிடியன்ஸ் தான் வந்து சவுத் இந்தியாவுக்கு மூவ் ஆகுறாங்க. ஆன்செஸ்ட்ரல் திராவிடியன் லாங்குவேஜோடைய சுருக்கம் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய எழுத்துக்கள். அது என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹைரோக்ளிஃபிக்ஸாக இருக்கலாம், பிக்டோகிராம்ஸாக இருக்கலாம். இந்த டைம் பீரியடில் உருவான இந்த எழுத்துக்கள், அதாவது ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு இதை வந்து இந்த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் உருவான விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அ கேஸ் ஆஃப் நத்திங் பட் பேட்டர்ன் சென்சர்ஷிப். இதில் ஒன்றும், அதாவது இப்போ ரீசெண்டாக பாம்பே ஹைகோர்ட் வந்து ஒரு வேர்டிக்ட் கொடுத்தாங்க. ஒரு ஸ்ப்ளிட் வேர்டிக்ட் இருந்தது. ஒரு ஜட்ஜ் வந்து இந்த ஃபாஸ்ட் செக் யூனிட் அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க இல்லை, இது வந்து மக்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ரீடம் ஆஃப் என்ன சொல்கிறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இதை வந்து இது வயலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிறது. கடைசியாக தேர்டு ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிறது வந்து இது அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனலாக எடுக்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக ஆர்டிக்கல் 19(2) ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க. நான் எதன் அடிப்படையில் வந்து ஒரு விஷயத்தை, அதாவது ஒருத்தவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் மன்னிச்சுக்கோங்க மக்களே, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒருத்தவங்களை டிஃபேம் பண்ணக்கூடாது, பப்ளிக் ஆர்டர் கெடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு இது பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது, ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் பாதிக்கிற மாதிரி நீ வந்து ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது. அதாவது உன்னோட ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் கெடுத்துடக்கூடாது, இந்தியாவுடைய செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 19(2) தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எல்லாமே உங்களுக்கு படிச்சிருக்கணும். அதுலேயும் 15, 16, 19, 29, 30 அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது எக்ஸ்பிளிசிட்டாக இந்தியர்களுக்கு மட்டுமே உண்டான ஆர்டிக்கிள். இதில் ஆர்டிகல் 19(2) சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி வந்து பப்ளிக் ஆர்டர், டிஃபமேஷன், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா மட்டும் கெடக்கூடாது. இது வந்து கெடுது, உன்னுடைய வார்த்தையினால் நீ வந்து வெளிப்படுத்துகிற அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதிகாரம், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போட முடியும். மற்றபடி நீ ஃபேக்ட் செக் யூனிட்டின் மூலியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஸ்பீச்சில் ஃபால்ஸ் இருக்கா, மிஸ்லீடிங்கான ஏதாவது விஷயம் இருக்கா, அன்ட்ரூ இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு யூனிட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு வந்திருந்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு இந்த ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. பட் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் அதை பற்றி பேச கிடையாது. ஃபால்ஸ், மிஸ்லீடிங் ஆர் அன்ட்ரூ இதை பற்றியெல்லாம் எதுவுமே வந்து பேசுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் ப்ரொவிஷன்ஸும் வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. அப்போ அதுக்கான ஒரு இதை நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் மூலிமா உங்களால் உருவாக்குறதுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட் அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதை தெளிவாக வந்துட்டு கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சன் பதிவு போடுறாங்க. அது நானாக இருக்கேன், இல்லை நீங்களாக இருக்கீங்க. நாம் அந்த பிளாட்ஃபார்மை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துறதுக்காக. ஸோ இந்த ஒரு கருத்தை தெரியப்படுத்துறதுனால சம்மந்தமே இல்லாமல் அந்த பிளாட்ஃபார்ம் அதில் இன்வால்வ் ஆவாங்களா? கிடையாது. அந்த பிளாட்ஃபார்முக்கும் நம்ம போடக்கூடிய கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறோம். அதாவது நம்மளோட கருத்துக்களை தான் தெரியப்படுத்துகிறோம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க மக்கள். இப்போ இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும், ஆர்டிகல் 19(2) மென்ஷன் பண்ணி நம்ம எழுதணும். இந்த மாதிரி 19(2)ல் இதை மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க, இதன் அடிப்படையில் மட்டும்தான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. மற்றபடி நம்மளால் வந்து இந்த ஃபால்ஸ், மிஸ்லீடிங் ஆர் அன்ட்ரூ பேசிஸில் நீ பரவுது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. The net result will be poor doctoral research. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பிஹெச்டி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, பிஹெச்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய வந்து இந்த எஃபிகேசி பேசிஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து இது க்ரியேட் பண்ணுது. வெறும் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை மட்டும் வச்சு, அதாவது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய மெமரியை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்க, எப்படி உங்களுடைய மெமரி நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான். பட் டாக்டரல் ரிசர்ச் நான் பண்ணுறேன், அதாவது பிஹெச்டி பண்ண போகிறேன் அப்படின்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங்கை தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீ எம்சிக்யூஸ் மூலியமாக நீ வந்து படிக்கிறதுக்கான ஆட்கள் நீ ரெக்ரூட் பண்ணுற அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு நடைமுறை கிடையாது அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. எம்சிக்யூஸ் வந்து ஒரு முக்கியமானதாக அவங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸையும் அது கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் அது வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடையாது.
ஏன்னா இது வந்து லோவர் ஆர்டர் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ். சும்மா இந்த மெமரி அண்ட் ரீகால் வந்து பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த எம்சிக்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ், மார்ஜினலைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேருந்து வரக்கூடியவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி எம்சிக்யூஸ் எழுதணும் அப்படின்னா அவங்க இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய ரிசோர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும், புத்தகங்கள். இது எல்லாத்தாலையுமே ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அனலிட்டிக்கல் திங்கிங், கான்செப்ட் பேசிஸில் யோசிக்கிறதுக்கான திறமை அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கும். பட் எம்சிக்யூஸ்னு வரும்போது வந்துட்டு ஏதாவது ஒரு முடிவு அவங்க எடுத்தே ஆகணும். இது மட்டும் இல்லாமல் மன்னிச்சுக்கோங்க மக்களே, கோல்டாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அப்பப்போ ஜாம் ஆகுது. பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு போக்குக்கு கொண்டு போயிடுது. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான அந்த அட்டானமி அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறவங்க நான் யாருக்கு கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணக்கூடியது. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி நானே ஐயா இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன், நீ உங்களுக்குலாம் வந்து தேவையான கல்வியை ப்ரொவைட் பண்ணு அப்படிங்கிறது சரி கிடையாது. நான் எதன் அடிப்படையில் வந்து அவங்களுடைய அந்த இதை நான் கேண்டிடேட்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணுவேன், அவங்களுடைய ரிசர்ச் ப்ரப்போசல் வச்சு அவனை நான் இன்டர்வியூ பண்ணி, இல்லை டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட், நீ எந்த கேட்டகரியில் எந்த பேசிஸில் வந்து உன்னுடைய சப்ஜெக்டோ அதை நான் எவாலுவேட் பண்ணி அதன் அடிப்படையில் நான் வந்து உனக்கான ரிசர்ச் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அண்டர் கிராஜுவேட்ஸ்க்குமே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து இப்போ எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணி பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே, அதாவது எம்சிக்யூஸ் மூலியமாக மட்டுமே அவனுடைய அந்த நாலேஜ் வந்து நம்மளால் இது பண்ணிட முடியாது, ஆக்சஸ் பண்ணிட முடியாது அப்படிங்கிறாங்க. இது வந்து ரோட் லேர்னிங், ROT. நீங்கள் குரூப் 1 எழுதுனீங்க அப்படின்னா இந்த ரோட் லேர்னிங் இல்லாத வார்த்தையே நீங்கள் ஒரு எக்ஸாம் கூட எழுத முடியாது. ஸோ ரோட் லேர்னிங் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதை தான் இது என்கரேஜ் பண்ணுதே தவிர வேறு எதையுமே வந்து இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. இதை தான் இவங்க இந்த இதில் சொல்கிறாங்க ஆர்டிக்கலில். ஸோ அண்ட் அப்சஷன் வித் ரேங்கிங் இஸ் ஹார்மிங் இந்தியாஸ் யூனிவர்சிட்டி. சேம் அதே தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படின்னா, நம்ம படித்த காலமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரேங்காக செகண்ட் ரேங்காக இதன் அடிப்படையில் தான் அவங்கள செயல்பட வைக்கிறாங்க. நீ இந்த ரேங்க்குள்ளே எடுக்கணும், இதுக்குள்ளே நீ செயல்படணும். ஸோ அவன் அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை அச்சீவ் பண்ணுமோ, அவன் நிறைய விஷயங்கள் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது விட்டுறான் மற்ற விஷயங்களை இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது. அதே மாதிரி தான் இந்த குளோபல் ரேங்கிங் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்காக இந்த ரேங்கிங் சிஸ்டத்தில் நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம்? டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டு அட்ராக்ட் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மாணவர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வெறும் மதிப்பெண் அடிப்படையில் மட்டும் அவனை அந்த வரிசைப்படுத்தக்கூடாது. ஒரு மாணவருடைய உருவாக்கம் அப்படிங்கிறது அவன் இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன செயல்களின் மூலயமா, அவனுடைய செயல்களின் மூலயமா இந்த சமுதாயத்துக்கு என்ன நல்ல விஷயங்களை ஏற்படுத்த போகிறான், என்ன மாதிரியான எக்கனாமிக் இம்பேக்ட்ஸ் அவன் க்ரியேட் பண்ண போகிறான், அதில் தான் அவனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணுமே தவிர இந்த நீ ரேங்க் எடுத்தினா மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட காலேஜ் வந்து டாப்பில் வரும், இந்த மாதிரி நம்ம காலேஜுக்கு வந்து நிறைய இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா தான் நம்ம யூனிவர்சிட்டி வந்து குளோபல் லெவலில் வந்து ரேங்க்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் அந்த கோர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இங்கே போயிடுது. அவன் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இங்கே அவனால் லேர்ன் பண்ண முடியல. அவனுக்கு எதெல்லாம் அடிப்படை தேவைகளோ அதை வந்து அவனால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வெறும் படிக்கிறது, அப்படியே அதை கொண்டு போய் பேப்பரில் எழுதுறது. ஸோ இதை வந்து ஒன் டைமென்ஷனல் சொல்கிறாங்க. இந்த குளோபல் யூனிவர்சிட்டி ரேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு ஒன் டைமென்ஷனல். வரான், படிக்கிறான், அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று, நான் எதன் அடிப்படையில் வந்து யூனிவர்சிட்டிஸ் ரேங்க்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன், பெரிய அளவில் நான் வந்து அவன் எத்தனை பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கான், எத்தனை ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கான், எவ்வளோ வந்து இந்த ரிசர்ச்சுக்கு வந்துட்டு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு கிராஜுவேட் ஆகிருக்காங்க, இதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஒரு இன்ஸ்டியூட்னு எடுக்கும்போது எத்தனை பேர் பாஸ் ஆகி போகிறான், எத்தனை பேர் இதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு. பட் நான் எதை பார்க்குறது கிடையாது, குவாலிட்டி பார்க்குறது கிடையாது, கண்டென்ட் பார்க்குறது கிடையாது, ரிலவன்ஸ் பார்க்குறது கிடையாது, இந்த ரிசர்ச்சோட இம்பேக்ட் எப்படி வந்து இந்த சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறது கிடையாது. ஸோ
அப்போ ரேங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ளாவான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இதை தவறாக எடுத்துக்கிட்டு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரேங்க் எடுக்கிறது எதுக்காக குளோபல் லெவலில் நான் போனேன் அப்படின்னா இந்த ஃபிலந்த்ராபிஸ்ட், அதுக்கப்புறம் அகாடமிக் பார்ட்னர்ஸ், டோனர்ஸ், இவங்களாம் அட்ராக்ட் பண்ணுறது, மாணவர்களை அட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இதை பண்ணுறோம். இந்தியாவில் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் ஃபினான்சிங் ஏஜென்சி அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எதுக்காக HEFA mobilizes market resources to fund the country's global rank aspiring institutions. குளோபல் ரேங்க்கில் வரணும்னு நினைக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மார்க்கெட் ரிசோர்ஸஸை மொபிலைஸ் பண்ணி தரணும், அவனுக்கான அந்த ஒரு ஃபண்டை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. நிறைய கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அட்டானமஸ் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை நாங்களும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறோம், ஓரளவுக்கு தான், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிடையாது. பட் அவன் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நீ உன்னுடைய இதை அதாவது ஜென்ரேட் பண்ணிக்கிறது எக்கனாமிக்கலாக நீ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அட்டானமஸ் நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் நீயே ஜென்ரேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எஜுகேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு மறந்து போயிட்டு ரேங்கிங் ப்ராசஸில் நம்ம வந்து அதிகமாக நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுறாங்க. இங்கே இந்த டீச்சிங் அண்ட் மென்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்துடுறாங்க. சமுதாயத்தில் ஒரு மாணவனுடைய இம்பேக்ட் என்ன, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே தவிர அவன் எடுக்கக்கூடிய ரேங்கை வச்சு எந்த வகையிலும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு அன்பயாஸ்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கணும். இது வந்து மிகப்பெரிய இந்த மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா வியட்நாம் ரெட் டிப்ளமேசி. சவுத் சைனா சீல பிரச்சனை. அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய நேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து புஷ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவுக்கு வந்து ப்ரெஷரைஸ் ஏற்படுத்தணும், குவாட் மூலியமாகவும் வந்துட்டு சைனாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய எண்ணம். இந்த டைம் பீரியடில் வியட்நாமுடைய அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் வியட்நாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, சைனீஸோடைய ஐடியாலஜியோட அலைன் ஆகுறாங்க. இது வந்து சைனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அந்த ரீஜனில். ஏன்னா ஃபிலிப்பைன்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஎஸ், மற்ற நேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய நேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு சைனாவுக்கு வந்துட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணணும், ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டெரிட்டோரியல் ஏரியாவில். பட் வியட்நாம் இன்றைக்கி அலைன் ஆகக்கூடியது ரெண்டு பேருமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மைண்ட் செட்டில், அதாவது இப்போ இருக்க ஜெயிச்சிருக்கக்கூடிய பார்ட்டி வந்து கம்யூனிஸ்ட் மைண்ட் செட்டில் வரதுனால நம்ம ரெண்டு பேருமே ஒருங்கிணைந்து செயல்படுவோம். அதெல்லாம் வந்து ரெட் டிப்ளமேசி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் வியட்நாமுக்கு வந்துட்டு இது அவசியமாக இருக்குது அப்படின்னா 2045 வியட்நாம் வந்துட்டு ஒரு ஹை இன்கம் டெவலப்டு கண்ட்ரியாக சோஷியலிஸ்ட் ஓரியன்ட் நேஷனாக மாறணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணம். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேட்டிவ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. மியூச்சுவல் ஐடியாலஜி அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு நிலையான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குது. 1957 பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் கவர்மெண்ட் பார்த்தோம்னா பாச்லாங் வி ஐலாண்டை வந்து வியட்நாம் கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து வி ஆர் கம்ரேட்ஸ் அண்ட் பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் திரும்பி வந்துட்டு 1979 வார் வியட்நாமுக்கும் சைனாவுக்கும் வந்து அது ஒரு பிரிவினை ஏற்படுத்திடுச்சு. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே ஓரளவுக்கான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் வியட்நாம் வந்ததுனால ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. இது வந்து மற்ற நேஷன்ஸ்க்கு அதாவது முக்கியமாக அமெரிக்காவுக்கு சவுத் சைனா சி ஒரு டிஸ்பியூட் ரீஜனாக அறிவித்து அதில் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக இருக்கும். ஸோ இந்தியாவுடைய பாலிசி இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு லுக் ஈஸ்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. மோடி அவங்களோட கவர்மெண்ட் வந்த பிறகு இது என்ன மாற்றினாங்க அப்படின்னா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியாக மாறினுச்சு. இந்த லுக் ஈஸ்ட் பாலிசி வந்து யாரோட இது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெண்டே கேள்வி தான். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் கேட்க மாட்டேன், பார்த்துக்கலாம். ஏற்கனவே யோசிச்சு வச்சுருந்தேன், இதெல்லாம் நேற்று இது பேப்பருங்க. ஓகேங்களா? ஸோ லுக்கிஸ்ட் பாலிசி யாருடைய டாக்ட்ரின், இதை இப்போ வந்து நம்ம பார்த்து வரைக்கும் போதும் செயல்படுவோம்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்டிஸ்ட் பாலிசின்னு மாற்றிருக்காங்க. ஸோ ஸ்பிளிட் டெசிஷன், த ECI and the office of the speaker have not played fair in cases of defection. ஸோ டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரெண்டு ஆர்டிக்கிளும் மோரர்லெஸ் சேமுங்க. இதுவும்
சுப்ரீம் கோர்ட் ஷுட் எலெக்ஷன் கமிஷன் என்ஷூர் இன்டர்னல் டெமோக்ரஸி இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதுவும் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்க, அவங்க ரெண்டாக வந்து உடைஞ்சிட்டாங்க. ஒன்று வந்து சரத்பவாருடைய டீம், இன்னொன்று வந்துட்டு அஜித் பவாருடைய டீம். அஜித் பவாருடைய டீமுக்கு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, சிம்பிள்ஸ் உனக்கு வந்து கிளாக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆன் வாட் பேசிஸ் நீ வந்து எனக்கு கிளாக் அப்படிங்கிறத வந்துட்டு, அதாவது எனக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த பார்ட்டியோடைய ஓனர் வந்து சரத்பவார், அவருக்கு தான் கிளாக் அப்படிங்கிறது போயிருக்கணும். பார்ட்டியில் வந்து டிவிஷன் ஏற்பட்டாலும் அவருக்கு தான் அது போயிருக்கணும். பட் அந்த பார்ட்டியோடைய சிம்பிள் அப்படிங்கிறது வந்து இவங்கக்கிட்ட வருது. ஆன் வாட் பேசிஸ் அப்படிங்கிறப்போ வந்து அது லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. யார்கிட்ட அதிக நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க, அதன் அடிப்படையில் வந்து அந்த பிரிவினைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இதுதான் வேலையா? எஸ். இன்டர்னலாக ஏற்படக்கூடிய டிஸ்பியூட்ஸ் அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்டர்னல் டெமோக்ரஸி இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எலெக்ஷன் கமிஷனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இருக்குது. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அதிகாரம். இன்னொரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களால டீரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஒரு பார்ட்டி அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு சில லாஸ் இருக்கும், சில லாஸ் ரூல்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் எடுத்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேல வந்து ரெட்டையில சிம்பிளுக்காக வந்து 3 பேர் சண்டை போடுறாங்க. இபிஎஸ் ஒரு டீம், டிடிவி தினகரன் ஒரு டீம், முன்ன ஓபிஎஸ் அவங்க ஒரு டீம். இந்த 3 டீமில் வந்துட்டு யாருக்கு வந்து பார்ட்டி சிம்பிள் போனது அப்படின்னா, இபிஎஸ் அவங்களோட டீமுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா அவங்க பார்ட்டியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு ஜென்ரல் மீட்டிங் அப்படிங்கிறத வந்து பார்ட்டிக்குள்ளே க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்ட்டியில் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய, அவங்களுடைய பார்ட்டிக்குள்ளே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் அந்த பார்ட்டி வந்து அவங்களோடதாகவே அவங்களுக்கு சொந்தமானதாகவே இருக்கட்டும், அவங்க பார்ட்டிக்குன்னு உண்டான தனி லாஸ், அந்த ப்ரொசீஜர்ஸை வந்துட்டு தே ஷுட் ஃபாலோ. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஃபாலோ பண்ணணும். அதை வந்து ஈஸியை வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. பட் அதை மீறுறாங்களா, அதை வந்து டீரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அதிகாரம் இசிஐ கிட்டே கிடையாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்டியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை பார்க்குறது மட்டும்தான் வேலை. அதை மீறிட்டாங்க அப்படின்னா அதை டீரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டே கிடையாது. ஸோ இதில் அவங்க இதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்பீக்கராக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் கிட்டேருந்து ப்ரெஷர் வர வரைக்கும் அவங்க ஹானஸ்டாக செயல்படுறது கிடையாது. ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸ்பீக்கர் நடவடிக்கையே எடுக்காமல் அதை வந்து இன்ஃபினிட் டைம் பீரியட் வச்சுக்கிறாரு. அது ஒரு யூபிஎஸ்சி கேள்வி. குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே ஸ்பீக்கர் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதை பற்றி அவங்க பேசவே இல்லை கான்ஸ்டியூஷனில். 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1985 10th ஷெடியூலில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அதை பற்றி மென்ஷனே பண்ண கிடையாது. இந்த டைம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஸ்பீக்கர் வந்துட்டு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. எப்போ ஸ்பீக்கர் முடிவு எடுக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ப்ரெஷர் பண்ணும்போது. ஈஸியை எப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ப்ரெஷர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள் ஆர்டர் 1968 ஒன்று இருக்குது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, 51, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள் ஆர்டர் 1968. மூணுமே கண்டிப்பாக படிச்சிருக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறவங்க நீங்கள் எடுத்து பாருங்கள். கடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1951 இல்லாத ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்க முடியாது. ஒருத்தர் 3 டைம் அட் டைம் எலெக்ஷனில் நிற்கலாமா, இது வரைக்கும் நின்றுருக்காங்களா ஆர்பிஐ அதிகார சட்டத்தின்படி, இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குரூப், ஒரு கட்சி ரெண்டாக உடையுது அப்படின்னா யாருக்கு அதிகமாக வந்து இதை பார்ட்டி சிம்பிள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, த பார்ட்டி, அதாவது யார் உடையும் போது நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ whoever has the majority of a number of legislators with the splinter group gets the party symbol and the party name, and that has been the case with the election commission. இதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரம், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டீரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை என்ன? வெறும் எங்களை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், எலக்டோரல் ரோல்ஸை உருவாக்குறது, எம்பிஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் பேசிஸில் அட்வைஸ் பண்ணுறது, இது மட்டும்தான் அவங்களோட வேலை. எம்எல்ஏஸோட டிஸ்குவாலிஃபிகேஷனில் ஒரு அட்வைஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே அவங்களுக்கான வேலை கிடையாது. அல்டிமேட் டெசிஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது அங்கே ஸ்பீக்கர் டிஸ்குவாலிஃபிகேஷனில், ஆன்டி டிஃபெக்ஷன்லால்.
மன்னிச்சுக்கோங்க மக்களே, அதிக வார்த்தை பேசுனதை விட அதிகமாக மூக்கு தான் குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எப்படியாவது இது பண்ணிடுறேன். ஸோ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இன்றைக்கி வெஸ்ட் ஏஷியாவில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நியூஸ்க்கு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே நாங்கள் ரிட்டாலியேட் பண்ண போகிறோம். பட் அமெரிக்கா அதுக்கு வந்துட்டு ரெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க, இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி. இஸ்ரேல் வந்து ஒரு மல்டிபிள் ஃப்ரண்ட் வாரில் ஈடுபட்டு இருக்காங்க. லெபனானில் வந்து ஹெசபுல்லா அமைப்போடு வந்துட்டு ஒரு சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சிரியாவில் வந்துட்டு ஒரு அமைப்போடு வந்துட்டு சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன் ஏர்பேஸ் பக்கத்துலேயே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பாம்பிங் நடந்ததாக வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. அதே மாதிரி வந்து வேறு யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஹமாஸ் கூட வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தம் இப்போ வந்துட்டு அவங்க கரண்ட்டாக வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்கிறது கிரவுண்ட் இன்வேஷன் லெபனானில் நடந்துகிட்ருக்கு. சிரியாவில் அங்கங்கே வந்துட்டு பாம்பு பண்ணுறாங்க. ஹமாஸில் வந்துட்டு அந்த காசா ஸ்ட்ரிப்பில் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய இந்த சுச்சுவேஷனை ஒரு நிலையில்லாத ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ளஸ் இதில் வந்து ஈரானும் வந்து குண்டு போட்டதுனால எப்போ ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, எப்போ இது வந்துட்டு எஸ்கலேட் ஆகும், பெரிய அளவில் வாராக மாறும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரே தீர்வு, வேர்ல்டுடைய மேஜர் பவர்ஸ் கண்டிப்பாக இதில் இன்வால்வ் ஆகி ஏதோ ஒரு வகையில் வந்து இது ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் எண்டாக முடியாமல் தடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ மண்டேலேருந்து எத்திக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். வீக்கெண்ட் கிளாஸ் தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். 2 PM இருக்குது. ப்ளஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சேலமில் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்டடி ஹால் வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ண போகிறோம். இன்னும் கரெக்டாக வந்துட்டு ஒரு 15 to 20 டேஸில். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து அதை பற்றி பேசிஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே மக்களே.